வரும் நல்லாதியும் கண்டமா அப்பா தோட்டக்காடு முனியப்பா நீ கோயில இருக்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா இந்த பிள்ளை மட்டும் எனக்கு ஐலவி சொல்லி பிடிச்சி ரெடி ஆகி போச்சுன்னா பின்னாடி இருக்கிற பத்தலக்காரையும் கொள்ளக்காரையும் உனக்கு காலையில காவு கொடுத்துறேன். என்னதுங்க இல்ல பிள்ளை ரெடியா காவு கொடுக்கலாம்னு தான் தம்பி டேய் சபையில அப்படி சொல்லாதடா, சத்தியோட முடிப்பேன் பாரு. எந்த ஒரு 10 பேர் கூட்டத்துல கூட ஒருத்தர் வாயிலோட தான் நான் சத்தியமா பழிக்குமா. ஒரு பஞ்சாயத்துல கூட ஒரு பஞ்சாயத்து பாட்டிமா பாட்டிமா பாரு இந்த பையன் நல்லா சிரிக்கிறான் பாட்டி. அதனால கூட்டத்துல வந்து சொல்லாதடா டேய். நான் வேற ஒரு சின்ன கணா கண்டேன். கோமாளி ஆடி விடிஞ்சு 1500 சம்பளம் வாங்கிட்டு போகும்போது வீட்டுக்கு போகும்போது இவங்க அப்பனும் அம்மாலும் சாவர மாதிரி கண்டாங்க. முனிப்பு ஜெத்திமாடா நீ வீணா உங்க கூடு எல்லாம் ஒண்ணுலாம் போயிருந்தா. சரி போனா போயிட்டு போகுது போனா சொத்து நாமிக்கிறேன் நீ போ உட்காரு போ. எனக்கு இருக்க பிடிச்ச உடனே இந்த புள்ள உனக்கு செட் ஆகி நீ எங்களை பலி கொடுத்தா நாளைக்கு என்ன பண்ணுறா? நாளைக்கு நாங்க வேற மத்தால வர வச்சுக்கிறோம். உன்னை சீட்டே கிளிக்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இப்போ சேலத்துல இருந்து நாங்க உன்னை போன் பண்ணி கூப்பிட்டோமா? அது செட்டு வாதிடுறாங்க இருக்கா, அதெல்லாம் நீ சொல்லணும். போய் ஏறி உட்காரு போ மத்தாலத்துல. ராத்திரி நடந்துக்க பிள்ளைகிட்ட ஜாக்கிரதை. வரிச்சாதான் தூர்மண்டல ஏறா அப்படி. அப்பமா தீராக அமைந்திருக்கோம் தெய்வீகமான சபை. தெய்வீகமான சபை ஏன் என்ன காரணம்? எண்ணெயும் காரணம் இல்ல பருப்பும் காரணம் இல்ல அழுத்தி கடையிற மத்துதான் காரணம். ஏன்டா வந்து உட்காந்துக்கிறாங்க பூரா அவங்க தலையெழுத்து அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. இல்ல வீட்டுல தூக்க முடியல அதனால இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. தூக்கம் வராதியா? டேய் சிங்காரமான மேடை. ஆமா ஏன் என்ன காரணம்? ஓ என்ன காரணம் கேக்குறீங்களா? கூத்து விட்டு கூத்து பாக்குறாங்க நம்ம சூத்தாடிட்டு இருக்கிறோம். அதுதான் ஏன் கூத்துட்டு இருக்காங்க? ஓய் எதுக்குடா கூத்துட்டு இருக்காங்க? மாரியா கோயிலுக்கு விட்டுருக்காங்க. மாரியா கோயில் இல்ல இல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் சொல்றேன். என்னது கூத்துட்டு இருக்காங்க? காசு வச்சுட்டு கம்முனுக்கு முடியலையா அதனால நம்ம கிட்ட கொடுத்து வாங்கிட்டு போறான்னு சொல்றாங்க. அதுதான் உண்மை. அதுதான் சொல்றாங்க. இல்ல நீ தானே கேட்ட? ஓய் ஒழுங்கா சொல்றா கிறுக்கு பிடிச்ச தாயாரி. என்னன்னு சொல்லிட்டோம். என்னதான் சொல்றது என்னன்னு தான் மாமா சொல்லட்டும். அதனாலும் சண்டைக்கு வராங்க. ஓய் ஏன் 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 என்ற மாமா பின்ன பின்ன வாச்சாமி ஓய் ஏன் நாடகம்? ஓ ஏன் என்ன காரணம்? அறிவே நாடகமா? இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன கேக்குறேன்? என்ன காரணம்? தோட்டக்காடு முனியப்பனுடைய திருவிழாவை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று ஓரிரு நாடகம் வைத்துள்ளார். நாடகம் அரங்கேற்ற செய்திருந்தாலும் ஆமா வைத்துள்ள நாடகம் என்ன? ராமாயணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ராமர் பாதகை பட்டாபிஷேகம். இல்லை என்றால் இல்லை என்றால் அதேதான் அதேதான். ஆமா இல்லை என்றால் ஆமா. நான் யாரு? என் பெயர் என்ன? என்ன சொல்லவா? சொல்லிவிடு. அப்பா ஜதி பதி பதில ஜதி பலரடிக்கு
ஜோதி மதிமதின சரி ஜாதி மலரணிந்து அண்ணன் அண்ணன் தான் என் பின்னே செடி குலுங்கிட என்னுடைய பெயரோ சுமித்திரை. ஓ உங்களுடைய பேரோ சுமித்திரை. ஆமா. அப்படி உங்களுடைய பெயர் சுமித்திரை சொல்றீங்களே, இந்த சுமித்திரையை பெற்ற தாய் யாரு? என்ன சொல்ற? பின்ன உன்னை பத்தி யாரு? இல்ல வேலை நிறைய கொல்லு பொம்பளைக்கு வேலை அதிகமா இருக்குதுப்பா. ஏண்டா? இல்ல இடுப்புல கை கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வேலை. ஓ இடுப்புல கை கொடுத்தா வேலை அதிகமா? ஏன் இடுப்புக்கு ஒரு தலைவாணிகள் வச்சுக்கிறது? நிக்கலையே கொஞ்சம் கூட. தக்காளி திட்டு பையனா, தக்காளி விட்டு பையனா நம்ம தாக்கணும். எதுவுமே பேசக்கூடாது. சொல்ல நீ சொல்லையா? அப்பா என்ன பத்து பாதோ அப்பா தத்து பதி உங்கள் தந்தையார் கேகே ராஜன். ஓ அப்படி கேகை ராஜனுக்கும் கேகை ராணிக்கும் மகளாக பிறந்திருந்தாலும் உங்களுக்கு என்று மாலையிடும் கல்யாணம் ஆயிருச்சா? என்ன சொல்ற? மாலையிட்டு மன்னவர் யாரு சொல்லவா? அப்பா என்ன மாலை
இப்ப சொன்னீங்க என்ன போய் சொல்லாத. அப்பமா அம்மா. மாலை மணம் முடித்த சரி. என் மன்னவரும் யாரு? தசரத சக்கரவர்த்தி. ஓ தசரத மன்னன். ஆமா. அப்படி அவரை திருமணம் செய்து ஆ. உங்களுக்கு என்ற குழந்தைகள் ஏதாவது? நான் பெற்றெடுத்த ஆ. என் பிள்ளைகளோ ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். ஓ 4 பேர். ஆமா. சரி அப்படியாக இருந்தாலும் நான் ஏட்டோட இருந்தீங்க நடாகாரனா உன் கணவராக கொண்டு நினைத்தாரம்மா.